Hello students, welcome back to my channel. Okay, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா SSC CGL 2024ல நடந்த previous year question எந்த shift ஓடது அப்படினா 10th September shift 1. Okay, ஆல்ரெடி நம்ம என்னென்ன சால்வ் பண்ணிருக்கோம் அப்படினா 9th Septemberல நடந்த shift 1, shift 2, shift 3 இதில் இருக்க எல்லா மேக்ஸ் ப்ராப்ளம்ஸும் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் பேசிக்கான மெத்தட்ஸ் இதெல்லாம் நமக்கு முக்கியமாக தேவைப்படும். அது இருந்தாலே போதும், நம்ம 30 செகண்ட்ஸ்க்குள்ளே சம்ஸை சால்வ் பண்ணிடலாம். அந்த மாதிரி எல்லா மெத்தட்ஸுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் தனியாக இருக்கும், அதில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் கெயின் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பிரியா சோல்ட் ஹர் ஸ்கூட்டர் ஃபார் 42564. gaining 1/6 of the selling price. 1/6 of the selling price தான் profit ஆந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 42564 இதுல 1/6 அப்படின்னா எவ்வளோ வரும்? 7 times 42 0 9 4 7094 வந்திருக்கும். இப்போ இதுதான் profit அப்படின்னா அந்த வேல்யூ எவ்வளோ வரும்? 0 35470. இது இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் எப்பவுமே காஸ்ட் ப்ரைஸில் பார்க்கணும். இப்போ இதில் 10% வந்து நமக்கு 354047, 20% அப்படின்னா 7094 இருக்குமா? ஓகே, அப்போ 20% தான் கெயின் பர்சன்டேஜாக இருந்திருக்கும். ஓகே, அடுத்த ஓகே, இப்போ நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ₹4000 such that one part is at 8%, another part at 10%. ஓகே, இது டோட்டலாக வர வேல்யூ எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 352 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் வேல்யூ 350. அப்போ இது எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும்? 4000ல் 8.8% வந்துருக்குமா? ஓகே, அப்போ இது அப்படியே மிக்சர் மல்டிப்ளிகேஷன் போட்டால் என்ன வரும்? 0.8 1.2 வந்திருக்கும். இப்போ ரேஷியோ எவ்வளோ வருதுன்னா 12:8 பார்ட் அப்படிங்கிறது வருது. இது 8%ல் இன்வெஸ்ட் பண்ணது, இது 10%ல் இன்வெஸ்ட் பண்ணதாக இருக்கும். ஓகே, அப்போ இங்கே 12:8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. என்ன கேட்குறாங்க? 10%ல் வந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இதில் மொத்தம் எவ்வளோ வருதுன்னா 20 பார்ட் வருது. இந்த 20 பார்ட் தான் கொஷனில் கொடுத்துருக்க அந்த 4000 இருக்குமா டோட்டல் வேல்யூ. அப்போது இது எத்தனை டைம்ஸாக இருக்கும்? 200 டைம்ஸ் வந்துருக்குமா? நமக்கு இங்கே எத்தனை பார்ட் வேணும்னா 10% ஓடது 8 பார்ட். அப்போ 8 into 200 அப்படின்னா 1600 தான் நமக்கு தேவையான வேல்யூவாக இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஷின். பை அப்ளைங் த விச் ஆர் த ஃபாலோயிங் கிரைட்டீரியா டூ ட்ரையாங்கிள்ஸ் நாட் பி ப்ரூவ்ட் அஸ் கான்கரண்ட். கான்கரண்ட்னு ப்ரூவ் பண்ண முடியாது எந்த கண்டிஷன் இருந்தால் அப்படின்னா, இப்போ சைடு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 சைடு ஈக்குவல் அப்படின்னா அதோட ஆங்கிளும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வரும். அடுத்து செகண்ட் ஒன் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தப்பு அப்படின்னா நம்ம ஆங்கிளை மட்டும் வச்சு அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஓகே, கன்கரண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஆங்கிள் மட்டும் ஈக்குவலாக இருந்து சைட்ஸ் வந்து டிஃபராக இருக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஓகே, சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால இது நாட் பாசிபிள். அடுத்தது சைடு ஆங்கிள் சைடு, இது ஒரு கண்டிஷனே இருக்கா நமக்கு. SAS அதே மாதிரி ASA இதெல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். ஓகே, AAAங்கிறது சிமிலாரிட்டியில் மட்டும்தான் வரும், கன்கரன்சியில் வராது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இப்போ 2 + tan square 2a + cot square 2a by secant a cosecant 2a. ஓகே, இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்குது. ஓகே, இதோட ஆன்சர் வந்து secant 2a into cosecant 2a தான். ஓகே, இருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் ஐடென்டிட்டிஸும் செக் பண்ணியாச்சு. ஆன்சர் வந்து நெகட்டிவாக வரல. ஓகே, கண்டிப்பாக இன்டூவாக தான் இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே 2ங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 + tan square theta, இன்னொரு 1 வந்து 1 + cot square theta எழுதிக்கலாம்.
ஓகேங்களா. டினாமினேட்டரில் சீக்கன் தீட்டா எல்லாத்துலேயுமே நமக்கு 2a இருக்கனால எல்லாத்தையுமே தீட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ 1 + tan ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, 1 + cot ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா பை சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டா. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/cos ஸ்கொயர் 1/sin ஸ்கொயர் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எகைன் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா தான் கிடைக்கும். ஓகே, அப்போ ஒரு சீக்கன் தீட்டா ஒரு கொசிக்கன் தீட்டா கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் சீக்கன் தீட்டா இன்டூ கொசிக்கன் தீட்டா. இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சராக இருக்கும். இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து மிஸ்டேக்காக இருக்குது. Next question. X, Y, Z are 3 points on a plane. XY equal to 11, YZ equal to 13, XZ equal to 24. The number of circles travel through points XYZ. இப்போ XYZ அப்படிங்கிறது ஒரு பிளேனில் இருக்குது. XYZ. ஓகேவா. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் பாஸ் பண்ணுற மாதிரியான சர்க்கிளை நம்மளால் ட்ரா பண்ணவே முடியாது. அதனால் ஆன்சர் வந்து 0 தான். ஓகே, 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி வேணால் ட்ரா பண்ண முடியும். 3 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி நம்மளால் சர்க்கிள் இதில் ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரே பிளேனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் டிவிசிபிள் பை 47? 47ஆல் டிவைட் ஆகக்கூடிய 5-digit நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் 5-digit நம்பர். ஓகே, இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் எடுத்துக்கலாம். அதை 47ஆல் டிவைட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, 47 இப்போது 94, 59, 47 again 12, 129, 2 times 94, 35, 359. Okay, 47 into 7, 49, 28, 32. Okay, the remainder is 30. Okay, இப்போ ரிமைண்டர் 30 வந்திருக்கு. நமக்கு இருக்கிற வேல்யூ இதுதான். இதில் ரிமைண்டர் 30 வரணும். ஓகே, இப்போ என்ன வேல்யூவாக இருக்கும்? 9969. ஓகே, இதுதான் ஆன்சராக வந்திருக்கும். அடுத்த கொஷின். if on a marked price the difference between the selling price with the discount of 65% and two successive discount of 30% and 40% is 105. find the marked price. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. ஓகேவா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த செல்லிங் ப்ரைஸஸ் வித் த டிஸ்கவுண்ட் ஆஃப் 65%. ஓகே, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதில் நான் 65% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 35%. ஓகேவா. இது ஓட டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 30 and 40. அப்போது 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா 70 இருக்கும். 40% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா 60 இருக்கும். ஓகே, இது ரெண்டோட டிஃபரன்ஸ் தான் 105 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகே, இப்போ ரிமைனிங் வேல்யூஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சேமாக இருக்கனால 35 - 7 28 42. 7 into 6 42. இப்போ நமக்கு -7x by 100 equal to 105. இதில் 7ல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15. அப்போ எக்ஸோட வேல்யூ 1500. ஓகே, நம்ம இங்கே பெரிய வேல்யூ இந்த பக்கம் போட்டனால ஆன்சர் நெகட்டிவில் வருது. ஃபைனல் ஆன்சர் 1500. அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஷின். A/C, B/D. ஓகே, இப்போது 25:30. இப்போ நான் ஒரு 5:6. இப்போ B/D போட்டோன்னா B வந்து 40. 5:6 இருக்கணும். 5:6. அப்போ 8 into 8 48. ஆன்சர் வந்து 48. அவ்வளோதான். அடுத்தது, 2 circles of radius 18 cm, 12 cm touch each other externally. Find the direct common tangent. ஓகே, இப்போ direct common tangent கேட்டாங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்மில் வந்து 2
ரூட் ஆஃப் R1 R2. ஓகே, நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கும்ல, ரூட் ஆஃப் D ஸ்கொயர் மைனஸ் R1 மைனஸ் R2 ஸ்கொயர். ஓகே, அதில் நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணுவோம். இங்கே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சேம் தான், இதே வேல்யூ தான் வரும், அதனால் அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ 2 ரூட் ஆஃப் 18 இன்ட்டு 12, 18 இன்ட்டு 12 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், 6 இன்ட்டு 3, 6 இன்ட்டு 2. ஸோ 6 வெளியே கொண்டு போயிடலாமா, 6 வெளியே புஷ்னா 12 ரூட் 6 வந்திருக்கும். ஆன்சர் வந்து 12 ரூட் 6. Okay, next question. 3 pipes PQR fill the tank in 40 minutes, 80 minutes, 120 minutes. Initially, all pipes are open. After how much time should the PQ1 are turned up so that filled in half an hour? Okay, PQR. P வந்து 40 minutes, Q வந்து 80 minutes, R வந்து 120 minutes. ஓகே, அப்போது டோட்டல் ஒர்க்கை நம்ம 240 தான் டோட்டல் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இங்கே 6, 3, 2, அப்போ 3 பேர் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா 11 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, PQR 3 பேர் சேர்ந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியாது. எக்ஸு அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க 11. ஓகே, எவ்வளோ டைம் பண்ணாங்கன்னு தெரியாதுனால 11x வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது QR வந்து வெளியே போகணும், சம் டைமில் வெளியே போகணும். அப்போ ரிமைனிங் ஒர்க்கை P தான் பண்ணணும். Pயோட எஃபிஷியன்சி எவ்வளோ 6, அவங்க எவ்வளோ டைம் பண்ணாங்கன்னு தெரியாதா, இப்போ Y. இப்போ டோட்டல் ஒர்க் என்ன வந்திருக்கும் 240 வந்திருக்கும். இப்போ இந்த XY அப்படிங்கிறது என்னது டைம். ஓகே, அப்போ X ப்ளஸ் ஒய் என்னவாக இருக்கும், டோட்டல் டைம் அவங்களே சொல்லிட்டாங்க ½ an hourல முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ 30 minutesஸாக இருக்குமா. ஓகே, X ப்ளஸ் ஒய் வந்து 30. ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். எந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா டேர்ன் ஆஃப் பண்ணுறது. அப்போது PQR 3 பேர் சேர்ந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தானே டைம் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அப்போ எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா. ஓகே, அப்போது நமக்கு ஒய் வரக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் இன்டூ 6 பண்ணிக்கலாம். அப்போது 5x ஈக்குவல் டு இங்கே வந்து 180, 180 மைனஸ் 240 60, எக்ஸோட வேல்யூ 12. ஓகே, இப்போ 12 மினிட்ஸ் வந்து 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 12 மினிட்ஸுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஹவு மச் டைம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 12 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் டேர்ன் ஆஃப் பண்ணியிருப்பாங்க QR. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கொஷின். ஏஜஸ் ஆஃப் 2 ஃப்ரெண்ட்ஸ் ராம் அண்ட் ரவி இஸ் 7 years. ஓகே, 2 பேரோட ஏஜை மைனஸ் பண்ணால் 7 வருது. ஓகே, அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 7 + y இந்த கண்டிஷன் நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகே, ஒருத்தர் எக்ஸ் வச்சுட்டு அது 7 + ஒருத்தர் ஒய் வச்சுட்டு அது 7 + ஒய்னு கூட போடலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ராம்ஸ் மதர் மாயாதேவி இஸ் 3 times. இப்போ மாயாதேவி அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. அதுக்கப்புறம் ரவி இஸ் 4 times as old as சோகம். ஓகே, சோகம்ங்கிறவர் எக்ஸ் அப்படின்னா ரவி அவரோட பிரதர் 4 times இருப்பார். அடுத்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பார்த்தோம், ஒருத்தர் வந்து எக்ஸ் வச்சுட்டு இன்னொருத்தர் 7 + ஒய் நம்ம எழுத முடியும். அப்போ இங்கே 7 + 4x அப்படின்னு எழுதிக்கலாம். 7 + 4x, ஏன்னா 2 பேரையும் ப்ளஸ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் பண்ணால் 7 வருது அப்படின்னா ஒரு வேல்யூ அந்த பக்கம் போயிடும். அப்போது 7 + 4xன்னு எழுத முடியும். இப்போ இங்கே 3 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 21 + 12x, மாயாதேவி வந்து 3 times as ராம். இப்போது மாயாக்கும் சோகமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 65. இப்போ 21 + 12x மைனஸ் எக்ஸ், இந்த டிஃப்ரென்ஸ் தான் 65. அப்போது 11x = 44, எக்ஸோட வேல்யூ 4. என்ன கேட்குறாங்க, மாயாதேவியோட ஏஜ் கேட்குறாங்க. 12 + 12 × 4 48, ஆன்சர் 69. அடுத்தது, the what percentage average sales of ABC in 2014 is ACF in 2013. 2014ல் ஏபிசி இது மட்டும். இப்போ 2014 அப்படிங்கிறது ஆரஞ்சு கலரில் இருக்குது. அதில் ஏ வந்து 70, பி வந்து 35, சி 80, 185. இதில் 2013 இருக்கக்கூடிய ஏசிஎஃப்ங்கிறது எவ்வளோ,
ஏ வந்து 50, சி வந்து 60, அடுத்து எஃப் வந்து 40, அப்போ 150. அப்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா 35. இந்த 35ங்கிறது அப்படியே கூட வச்சுக்கலாமா, 150ங்கிறது 185ல் எவ்வளோ, இதுதான் கொஷின். ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம், 30 37 3000/37. Okay, 10 times 370, 37 into 8, 8 times 1, 37, remaining 3, 0.0, again 0 போடணும், இன்னொரு டிஜிட் வேணும். அப்போ 81.08 தான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின். A money bag contains 1 rupee, 5 rupee and 10 rupee in the ratio of 3:5:7. ஓகே, அப்போது 1 rupee, 5 rupee, 10 rupee, 3:5:7. இப்போ டோட்டல் வேல்யூக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா, ஸோ 3x + 25x + 17x, அப்போ தான் அந்த டோட்டல் வேல்யூ 980 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும், சரி இங்கே 17ல் 70, 95, 98x. இப்போது எக்ஸோட வேல்யூ 10, 10 ருபீஸில் இருக்கக்கூடிய காயின்ஸ் என்ன ரேஷியோவில் இருக்குது, 7. இப்போ 7 × 10, 70 தான் ஆன்சராக இருந்திருக்கும். ஃபைனல் ஆன்சர். அடுத்தது, ரமேஷ் purchased some items from a dealer 19 November 2019. The bill generated was 5480. ஓகே, 2 days, ஃபஸ்ட்டு 19 நவம்பரில் ஒரு பொருளை வாங்குறான், அதுக்கப்புறம் 10 நவம்பரில் ஒரு பொருளை வாங்குறான். He declared both bills at the time. அப்போது 19 அப்போ 2 பில்லையுமே பே பண்ணுறான். The total amount in cash, மொத்தமாக கேஷில் பே பண்ணுறான். If the dealer gives a scheme of 2% discount on the payments done within the 10 days. ஓகே, கடன் மாதிரி கொடுத்துட்டு அதை 10 நாளைக்குள்ளே பே பண்ணால் அதுக்கு 2% டிஸ்கவுண்ட்னு சொல்கிறாரு. வாங்கும் போதே பே பண்ணிவிட்டு அதுக்கு 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைன் த அமௌண்ட் பெய்ட் ஆன் 9 நவம்பர். மொத்தமாக அவர் எவ்வளோ பே பண்ணியிருப்பார். இப்போ 5480 அப்படிங்கிறது இப்போ வாங்கினது 19 நவம்பரில். ஓகே, அப்போ உடனேவும் பே பண்ணுறாரு அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட் வந்திருக்கும். ஓகே, அப்போ ரிமைனிங் எவ்வளோ வந்திருக்கும், 95% தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு அமௌண்ட் 9800 அப்படிங்கிறது 10 அந்த டைம்லேயே பே பண்ணல, அப்போ 5% வராது. ஆனால் 10 நாளைக்குள்ளே பே பண்ணிடுறாரு. ஓகே, அப்போ அதனால் 2% வரும். இப்போ 98/100. ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, 5% கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிடலாமா. ஓகே, 10% வந்து 548. இப்போ 5% வந்து 274 இருக்குமா. இப்போ 5480ல் 274 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5206 ப்ளஸ் 9800ல் 2% மைனஸ் பண்ணணும், 1% 98, 2% வந்து 196. அப்போது 9604 இப்போ 14810. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஷின். A pole 10 meter long rest against the wall of AB. ஓகே, ஒரு வால் AB இருக்குது, அதுக்கு மேலே ஒரு போல் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கு வந்து லென்த்து 10 மீட்டராக இருக்குது. மேக்கிங் அன் ஆங்கிள், என்ன ஆங்கிளை மேக் பண்ணுது அப்படின்னா 30 டிகிரி அப்படிங்கிற ஆங்கிளை மேக் பண்ணுது.
வித் த ஹரிசாண்டல் கிரவுண்டு கூட தான். ஓகே 30. ஹவு ஃபார் த ஃபுட். ஓகே இப்போ இது கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ நமக்கு இங்கே என்னென்ன இருக்குது, ஹைப்போட்டனஸ் இருக்குது, அட்ஜசன்ட் சைட் கண்டுபிடிக்கணும். அப்போது காஸ் தீட்டா ஈக்குவல் டு adjacent by hypotenuse. அப்போது cos 30 degree equal to adjacent side x கண்டுபிடிக்கணும். hypotenuse 10. cos 30 root 3 by 2. அப்போ 10 root 3 by 2. அப்போ ஆன்சர் வந்து 5 root 3 மீட்டர். இது ஆன்சர் வந்திருக்கும். அடுத்த கொஷின், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த மேல் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே இது கொடுத்துருக்கிறது வேல்யூஸ். ஓகே மேல் டோட்டல் வந்து 8, அதில் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க 4. அப்போது மேல் வந்து 14 இருந்திருப்பாங்க. ஸ்டாட்டில் வந்து 3 அப்படின்னா ரிமைனிங் 9. அப்போது 14:9 அவ்வளோதான். Okay, next question. A bus travels 1/3 of the distance at 40 km/h. Next 1/3 of distance at 50 km/h. 1/3 of distance at 60 km/h. Find the average speed. Okay, இப்போ 3 வேல்யூ கொடுத்து average speed கேட்குறாங்க. இப்போ 3abc by ab plus bc plus ca. 3 into 40 into 50 into 60 by 2000 plus 3000 plus 2400. then வரும் 3 into 40 into 50 into 60 by 7400. 0 cancel பண்ணிடலாம். ரிமைனிங் 6 வந்து 3 times 37 times. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1800 வருமா. 4 into 5 20, 20 into 9 180, 1800 by 37, 1800. 4 times 28, 148, but 32, 8 இல்லைனா 9 times வருமா. என்ன 10 times வந்து நமக்கு 8 times 56, remaining 5 to 96. Okay, 48 point something. Okay, answer will be 48.65. Next question, a plus 1 by a equal to 12. Okay, அப்போ இதில் வந்து நம்ம a square plus 1 by a square எப்படி கண்டுபிடிப்போம். a square minus 2a வா. ஓ 144, sorry, a square minus 2. இப்போ 144 minus 2 142. அவ்வளோதான். அடுத்தது 0 டிகிரி. ஓகே டீயோட வேல்யூ 0 டிகிரிலேருந்து 90 டிகிரிக்குள்ளே இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. இதில் எந்த கண்டிஷன் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஓகே ஓகே டி ஆப்ஷன் பி கண்டிப்பாக வராதுன்னா டி வேல்யூ 45னா சைன் டியும் காஸ் டியும் ஈக்குவல். அதனால் இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து சரி ஒரே மாதிரி இருக்க ஆப்ஷன் 2 எடுத்துக்கலாம். டீயோட வேல்யூ 45 விட கம்மி. ஓகே டீயோட வேல்யூ 45 விட கம்மி அப்படின்னா நம்ம 0 எடுக்க முடியாது. நான் கொஷின்லேயே 0லேருந்து 90க்குள்ளேன்னு சொல்லலாம். இப்போ டீயோட வேல்யூ 13 தான் எடுக்கணும். சைன் 30 வந்து 1/2, காஸ் 30 வந்து √3/2. இதில் எது கிரேட்டர் அப்படின்னா √3/2 தானே கிரேட்டராக இருக்கும். ஓகே √3/2ஓட வேல்யூ 1.732. அதில் பாதி அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஒரு 0.866 வரும்னு நினைக்கிறேன். ஓகே அப்போ 0.8 சம்திங் வரும். அப்போது
இந்த வேல்யூ தான் கிரேட்டர். ஓகே, இப்போ இது கரெக்டாக இந்த மாதிரி வரணும். ஓகே, ஃபஸ்ட்டு வேல்யூவோட செகண்ட் வேல்யூ கிரேட்டர் அப்படின்னு வரணும். அப்போ இந்த ஆப்ஷன் மட்டும்தான் அப்படி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இந்த கொஷினில் எல்லாத்தோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பியோட ஆவரேஜ் அப்படிங்கிறது ஏசி ரெண்டுக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பியோட ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். பியோட ஆவரேஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த வேல்யூஸ் போட்டோம் அப்படின்னா 1300, 2000, 2050, 2090, 2590 divided by 4. அடுத்தது a plus c ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஏவோட சம் பார்த்தோம் அப்படின்னா 2400, 3300 plus 4050 by 8 எவ்வளோ வரும்? 7350 by 8. ஓகேவா? இப்போ இதுலேருந்து இது வேல்யூ எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டினாமினேட்டர் சேமாக கொண்டு வரலாம். இப்போ நியூமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 7350 by 8, அதில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. மைனஸ் 2590 into 2, 0, 8, 11, 5, 5180 minus 8. இப்போ ரிமைனிங் வேல்யூஸ் எவ்வளோ வரும்? 2000, 2170 வரும். 2170 by 8. இப்போ 2170 8. இப்போ 2 times 16 remaining 5, 57. 7 times 56 remaining 10. 1 times 8 இப்போ remaining 2. அடுத்து 20, 16 இப்போ 4, 40. ஆன்சர் 0.25. இப்போ ஆன்சர் வந்து 271.25 அப்படிங்கிறது ஆன்சராக இருந்திருக்கும். அடுத்தது ரைட் சர்க்குலர் கோன், ஹைட் வந்து 24, வால்யூம் வந்து 123, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறான். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ரேடியஸும் லென்த்தும் தெரியணும், ஸ்லாண்ட் ஹைட்டும் தெரியணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிடலாம் ரேடியஸை. இப்போது பைஆர் ஸ்கொயர் 1/3 பைஆர் ஸ்கொயர் ஹெச் தான் 1232. இதில் நமக்கு ஹைட் மட்டும் தான் தெரியும் 24. அடுத்து பையோட வேல்யூ தெரியும் 22/7. இதில் 11th டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 112, 56, 28, 14, 7. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 into 7. அப்போ ஆரோட வேல்யூ 7 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போது 24, 7 அப்படின்னா ட்ரிப்ளெட் படி இன்னொரு வேல்யூ என்னவாக இருக்கும்? 25 தான் இருக்கும். 625. ஓகே, 5 7 6 + 49, 625 தான். இப்போ 25 தான் லென்த்தாக இருந்திருக்கும். ஓகே, இப்போ இங்கே என்ன வேணும் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது பைஆர் எல் ப்ளஸ் ஆர் 22/7 into 7. L plus R 32. is 704 centimeter square. இதுதான் இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவாக இருந்திருக்கும். அடுத்தது சம் ஆஃப் த 3 நம்பர்ஸ் இஸ் 18 and their squares is 36. Find the difference between the cube and 3 times of its product. ஓகேவா? அப்போது இது என்ன ஃபார்முலா? ஃபஸ்ட்டு a + b, அடுத்தது a² + b² - ab bc ca வரணும்.
ஓகே, இது நம்ம இன்னொரு ஃபார்முலாலேருந்து கொண்டு வரலாமா? 18 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் 2, அந்த வேல்யூ தான் நமக்கு வேணும், எக்ஸ். இப்போ 18 ஸ்கொயர் 324 minus 36 by 2. 324 plus 36 by 2. Minus வச்சுக்கலாம், minus 18 into 36 minus 324 36 minus பண்ணோம் அப்படின்னா 288 288 by 2. So 144. 18 into 36 minus 1 அப்படின்னா remaining 108 minus 108. அப்போது 8 into 8 4ல் முடியணும், மைனஸில் வரணும். ஓகே, ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது 18 into 108. -1944 மைனஸில் இருக்க ஆன்சர் -1944. இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைடு வந்து எல்லாத்துக்குமே 28 இருக்குது. இப்போ இதில் நான் எல்லா வேர்டெக்ஸ்க்கும் ஒரு சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? இந்த லென்த் வந்து இந்த 28ல் பாதி 14 இருக்குது. அப்போ இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன், ஓகேவா, இதோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் √3/4a², அதிலிருந்து 3 செக்டாரை மைனஸ் பண்ணணும். ஓகே, 180/360 இன்ட்டு πr², 14 இன்ட்டு 14. ஓகே, a² அப்படிங்கிறது என்னது? 28 ஸ்கொயர் 784. ஓகே, இப்போ இதை கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் தான் 96. இங்கே வந்து 2 times 196 into 1.73 minus 308. ஓகே, இப்போ இது ஃபைனலாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா 31.08 சம்திங் இந்த மாதிரி வேல்யூ தான் நமக்கு வரும். ஓகே, மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின். In a circular race of 750 meter xy in the same point same time with the speed of 19 or 13.5 respectively, if they running in the same direction they will meet again at. Okay, இப்போ ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷன் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் 60 மினிட்ஸுக்கு 4.5 கிலோமீட்டர். 4.5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது மீட்டரில் எழுதணும் அப்படின்னா 4500 வருமா? 4500 மீட்டர் எவ்வளோ மினிட்ஸுக்கு அப்படின்னா 60 மினிட்ஸுக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா 750 வரணும். ஓகே, அப்போ 750 மீட்டருக்கு எவ்வளோ? 60/4500 into 750. 0 கேன்சல், இங்கே 0 கேன்சல். 15th டேபிளில் 3 times 5 times 2 times, அப்போது 10 minutes அப்படின்னு வருது. நமக்கு ஆன்சர் வந்து செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ 10 minutes அப்படிங்கிறது 600 seconds. அடுத்த கொஷின் K53. ஓகே, இது வரைக்கும் ஒரு கண்டிஷன். இப்போ ஆஃப் இருக்கனால 3 into ஆஃப் 6, 15/6 into 2 ப்ளஸ் இங்கே ஒரு ஆஃப், அப்போது 36. 9/36 into 4 minus 4/8 into 2. 9 cancel. 3 5 4 4. அப்போ ஆன்சர் வந்து 5. அவ்வளோதான். +1 -1 வந்துச்சு.
அதை கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் 5 தான் ஆன்சராக இருந்திருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். இதோட இந்த 25 சம்ஸ் முடிஞ்சது. கீழே ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸில் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷனில் ப்ராப்ளம் இருக்கலாம். போக போக எல்லாத்தையுமே கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.